ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொன்னியும் சக்தியும் வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ வீட்டுக்கு வந்ததுமே சந்திரசேகர் கேட்குறாங்க, என்னம்மா சக்திக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்க போகிறேன்னு போனேன், ஆனால் வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன நீ சக்தி கம்பெனிலேயே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ பொன்னி சொல்கிறாங்க, இல்லை மாமா எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருந்தது, அதான் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. என்னது ஃபங்க்ஷன் வீடா, என்ன போகும்போது சொல்லிகிட்டே போகலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மாமா போகிற வரைக்கும் எனக்கு ஐடியாவே இல்லை, நான் அங்கேருந்து நாங்கள் கிளம்பும் போது தான் நான் சக்திகிட்ட கேட்டேன், அவரும் சரின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போனார் அப்படிங்கிறாங்க. சரி என்ன ஃபங்க்ஷன் வீடு அப்படிங்கும்போது, என் ஃப்ரெண்டுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, இன்னைக்கு பேர் விடுறாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு வரோம் அப்படிங்கவும் இதை கிட்டட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டுதாங்க. அப்போ வந்து சக்தி சொல்கிறாங்க, சரிம்மா நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுது அப்படிங்கும்போது, கொஞ்சம் இரு சக்தி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாம் நம்ம பிரீத்தியை பற்றின விஷயந்தான் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே சக்தி என்னம்மா நீங்கள் சொல்ல வரீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் உனக்கும் பிரீத்திக்கு நடக்கிற கல்யாணம் நின்று போச்சுது, இப்போ அவங்க அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அவளை கவனிச்சுக்கிட்டு தான் என் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு பிரீத்தியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சுது, இப்போ என்னென்னா அவளுக்கு கல்யாணம் வைக்கணும், அதுக்கு அவள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு தரகரும் சொல்லிட்டாரு, இப்போ நான் எப்படி அவளை வீட்டை விட்டு போன்னு சொல்ல முடியும் அப்படிங்கவும் இதை கெட்டதுமே சக்தியும் பொன்னியும் சிரிக்கிறாங்க. என்ன நான் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, அப்போ சக்தி சொல்கிறாங்க, இல்லைம்மா அந்த விஷயத்தை பற்றி நாங்கள் பிரீத்திட்ட பேசியாச்சு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற சக்தி அப்படிங்கவும், ஆமாம்மா அந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லிட்டேன், அவனும் 2-3 நாளையில் வீட்டை விட்டு காலி பண்ணிடுவா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து சக்தியோட அம்மா சொல்கிறாங்க, இதை நான் கொஞ்சமாக எதிர்பார்க்கல, அவள் ஏதாவது தப்பாக நினச்சிக்கிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் பயந்துட்டே இருந்தேன், நீ சொல்லும் போது அவள் ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டாள் அப்படிங்கும்போது, இல்லைம்மா அவகிட்ட வந்து எப்படி சொல்லணுமோ அந்த அளவுக்கு பக்குவமான சொல்லிட்டேன், இது எல்லாத்துக்கு காரணம் பொன்னிதாம்மா, நீங்கள் சொல்கிற மாதிரிக்கே நானும் பிரீத்திட்ட எப்படி இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுன்னு எனக்கு ரொம்பவே இதாக கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் பொன்னி தான் இந்த மாதிரிக்கு பேசுங்க, அவன் மனசு புண்படாமல் பேசுங்க அப்படின்னு இப்படிலாம் பேச சொல்லி கொடுத்து எனக்கு கூட்டிகிட்டு போனால், நானும் அந்த விஷயத்தை பற்றி நான் பிரீத்திட்ட வந்து எடுத்து சொன்னேன், அவளும் புரிஞ்சுக்கிட்டாமா அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் சொன்னதுமே வந்து சந்திரசேகர் அவங்க ஒய்ஃபு ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அப்போ சக்தி சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கு காரணம் பொன்னிதாமா அப்படிங்கிறாங்க. அப்போ பவானி சொல்கிறாங்க, சரி நீங்கள் 2 பேரும் சாப்பிட்ருப்பீங்களா, நீங்கள் 2 பேரும் வேணால் ரெஸ்ட் எடுக்க போங்க, நான் இவங்களுக்குலாம் டிஃபன் பண்ணிக்கிடுது அப்படிங்கும்போது, அப்போ சக்தி சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிடலை, இங்கே வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி பொன்னி நீ போய் எல்லாருக்கும் டிஃபன்லாம் ரெடி பண்ணி நான் வந்துடுது அப்படிங்கும்போது பொன்னியும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பிரீத்தியை தான் காட்டுறாங்க. பிரீத்தி வந்து ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சொல்லுமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பிரீத்தியோட அப்பா அம்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிற பிரீத்தி, எங்களால் நம்பவே முடியல, சக்தியாக உன்னை வீட்டை விட்டு போக சொன்ன அப்படிங்கும்போது, சக்தி எப்படிப்பா என்னை வீட்டை விட்டு போக சொல்லுவான், அவனை சொல்ல வச்சிருக்க அந்த பொன்னி, இது எல்லாத்துக்கான அந்த பொன்னி தான்பா, அவள் பிளான் போட்டு சரியாக எல்லாத்தையும் காய் நகர்த்திட்டு இருக்கிறா, அது தெரியாமல் எல்லாரும் அவள் சொல்ல கேட்டுட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க, இது எல்லாருக்கும் காரணம் வந்து அந்த பொன்னி இதை மட்டும்தான்பா, மற்ற யார் மேலேயும் தப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்போ என்னம்மா பண்ணுறதுக்கு, நீ இந்த அளவுக்கு பிளான் போட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்ட, ஆனால் இப்பவும் ஒன்றும் பண்ண முடியலையே, சொல்ல போனால் இன்னைக்கு அந்த இடத்துல நீ தானே இருந்திருக்கணும், அந்த குடும்பத்துக்கே நீ தான் வந்து எஜமானியாக இருக்கணும், மொத்த சொத்தும் உன் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கணும், ஆனால் அந்த பொன்னி அங்கே போனனால என்னெல்லாம் ஆகிப்போச்சு பாரு, எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணுமே அப்படிங்கும்போது, அப்போ பிரீத்தி சொல்கிறாங்க, இதில் வேற பொன்னி வேணா எனக்கு டைம் வர கொடுத்துருக்குறா, நான் 2 நாளையில காலி பண்ணி போகணுமா அந்த வீட்டை விட்டு, அது ஒரு காலமும் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறாங்க. அவளை எப்படியாவது சக்தி கிட்ட இருந்து பிரித்து இந்த வீட்டை விட்டு போகிறதுக்காக நான் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் அவள் சுலபமாக அந்த வரைக்கும் பண்ணிட்டால, இப்போ அவள் பேச்சு தான் இந்த வீட்டில் எடுபடுது, அவள் என்ன சொன்னாலும் அவளை ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி அவளை தலைமையில தூக்கி வச்சு எல்லாருமே கொண்டாடுறாங்க, அதனால தான் இந்த அளவுக்கு திமிர் எடுத்து ஆடிட்டு இருக்கிறா, இவளை எப்படியாவது வசமாக ஏதாவது ஒரு சிக்கல்லாம் மாட்ட வைக்கணும், அப்போ தான் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் உள்ள அவ்வளோ பேரும் ஒன்று சேர்ந்து இந்த பொண்ணியை வீட்டை விட்டு போக சொல்கிற அளவுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நீ என்னம்மா நீ செய்ய போகிற, நம்மளால என்ன பண்ண முடியும், நீ என்ன பண்ணினாலும் சரி, அந்த சக்தி வந்து இப்போ அவள் வலையிலலாம் விழுந்துட்டு இருக்கிறான், அதனால் அவன் ஒன்றை புரிஞ்சிக்கவே மாட்டுக்கான அப்படிங்கும்போது, ஆமாப்பா சக்தி வந்து இப்போ பொன்னி பேச்சை கேட்டுட்டு தான் அவன் ஆடிட்டு இருக்கிறான், அவனை வந்து என் பக்கம் திரும்பணும், அதுக்கு என்ன பண்ணுதுங்கன்னா எனக்கு தெரியல, சரி என்ற கொஞ்சம் யோசிக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுருந்தாங்க. ஃபோனை வச்சதுமே வந்து பிரீத்தியோட அப்பா அம்மாவுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னது நம்ம பிரீத்தியோட வாழ்க்கை இந்த மாதிரிக்கு ஆகிப்போச்சுது, எப்படியாவது அந்த பொண்ணியை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டுட்டு அந்த இடத்துக்கு நம்ம பொண்ணு வந்துருவா, நம்மளோட வசதியோட வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டுட்டு இருந்தோம்னா இந்த பொண்ணு விடமாட்டா போலுக்கு, அவளை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பி வைக்கணும், அதுக்கு நம்மளும் பிரீத்திக்கு ஏதாவது மூலியமாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சக்தியை தான் காட்டுறாங்க. சக்தி வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே கார்த்தி வராங்க. என்ன இங்கே இருந்துக்கிட்டு எக்ஸசைஸ்
பேசி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? இன்னைக்கு உனக்கு கல்யாண நாள் தானே, நம்ம கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாமா? அது இல்லாமல் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீ அப்படிங்கும்போது அதெல்லாம் கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. சரி எப்போ கோயிலுக்கு போகணும் அப்படிங்கும்போது இன்னொரு 1/2 மணி நேரத்தில் கோயிலுக்கு கிளம்ப வேண்டியது அப்படிங்கிறாங்க. 1/2 மணி நேரத்தில் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கிற, இப்போ வந்து கிளம்பவே இல்லை அப்படிங்கும்போது அதெல்லாம் பாரு, ஒரு 1/2 மணி நேரத்தில் நான் கிளம்பி வாரேனா இல்லையா பாரு அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாங்க, சரி சக்தி உன் மனசில் உள்ளது இப்போமாவது நீ வந்து பொண்ணிக்கிட்ட சொல்ல போறியா இப்படி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அதை சொல்லணும், ஆனால் எப்படி சொல்லணும் தான் எனக்கும் தெரியல அப்படிங்கிறாங்க. ஆமாம், கொடைக்கானல் வச்சாவது அது சொல்லியிருக்கணும், அப்போ தான் சொல்ல முடியாமல் ஆகிப்போச்சுது. இன்னைக்கு உனக்கு வந்து கல்யாணம் 1 வருஷம் ஆயாச்சு, இப்போமாவது உன்னுடைய விருப்பத்தை நீ பொண்ணிட்ட சொல்லிடு அப்படிங்கிறாங்க. நான் எப்படி பொண்ணிட்ட சொல்ல முடியும், கோயிலில் வச்சு எல்லாரும் இருக்கும்போது அப்படிங்கும்போது கோயில்னா எல்லாரும் இருக்க தான் செய்வாங்க. அப்போ நீ ஒன்று பண்ணு, ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போ, தனியாட்டு பொண்ணியை கூட்டிகிட்டு போய் உன்னுடைய விருப்பத்தை எல்லாத்தையும் சொல்லு. இதுக்கு முன்னே நீ வந்து ஏன் உன் மனசில் உள்ள ஆசைகளை நீ சொல்லாமல் இருக்கிற? உன்னுடைய விருப்பத்தை பொண்ணிட்ட தெரிவிச்சாதுன்னா அவளுக்கு உன்னை பற்றி தெரியும், 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டாமா? இதுக்கு மேலே எதுக்கு மறைச்சி வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு கார்த்தி சொல்லும்போது அப்போ வந்து சக்தி சொல்கிறாங்க, ஆமாம் நீ சொல்லக்கூடிய ஐடியா கூட நல்லா தான் இருக்குது, அவளை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நான் சொல்லிடுது அப்படிங்கிறாங்க. முதல்ல அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சக்தி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே பிரீத்தி தான் காட்டுறாங்க. இன்னைக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுதா, எல்லாரும் கோயிலுக்கு கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லி பிரீத்தி கோவத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து சந்திரசேகரோட ஒய்ஃப் வராங்க. பிரீத்தி நீயும் வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை வேண்டாம், நான் வந்து ஆஃபீஸுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சக்தி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வா நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படிங்கவும் பிரீத்தி கோவத்தோடய அங்கேருந்து சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பி எல்லாருமே வராங்க. அப்போ பொன்னி வந்து பிரீத்தியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ பிரீத்தி சொல்கிறாங்க, சிரிக்க வேடி செய்துட்டு இருக்கிற என்னை பார்த்து, உன்னை பாரு இன்னைக்குள்ளே நான் ஏதாவது ஒன்று சேரே தீர்வம் பாரு அப்படின்னு பிரீத்தி கோவத்தோடய இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து கோயிலுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே வந்து அவங்க சாமிலாம் கும்பிட்டு முடிச்சிருந்தாங்க. அப்போ பொன்னி வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஒரு தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதை வந்து பிரீத்தி பார்க்குறாங்க. இன்னையோட உன் கதை முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா பொன்னியோட சேலையோட முந்தானியை வந்து பிரீத்தி அந்த நெறியிற விளக்கில் வச்சு காட்டியிருந்தாங்க. அது என்னன்னா முந்தானியில் வந்து நெருப்பு பிடிச்சிருது. இதை யாருமே கவனிக்காமல் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. பிரீத்தியும் நைஸாக அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. இதை கவனிக்காமல் பொன்னி வந்து அவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா பவானி அங்கேருந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. பொன்னி உன் சேலை முந்தானியில நெருப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பொன்னி திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தோம்னா அவங்களோட சேலை முந்தானியில வந்து நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குது. சக்தி வந்து ஓடி வந்து நெருப்பு அணைச்சிருந்தாங்க. பொன்னி உனக்கு ஏதாவது ஆயிருச்சா, கையில் ஏதாவது பட்டுருச்சு அப்படிங்கும்போது இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இப்போ சந்திரசேகர் வந்து நினச்சி பார்க்குறாங்க, ஏற்கனவே வந்து ஜாதகக்காரர் வந்து சொல்லியிருக்கிறாங்க பொன்னிக்கு வந்து தாலி தோசை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு பரிகாரத்தையும் சொல்லியிருக்கிறாங்க, அதனால தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பயத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ சக்தியோட அம்மாவும் சொல்கிறாங்க, என்னது இன்னைக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சுது, இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள் 1 வருஷத்துக்குன்னு சொல்லி நம்ம எவ்வளோ சந்தோஷமாக வந்தோம், ஆனால் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ பொன்னியும் சோகமாகவே இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சந்திரசேகர் சொல்கிறாங்க, சரிம்மா அது தெரியாமல் தானே பட்டுச்சு, அதான் வந்து சக்தி வந்து இந்த நெருப்பை அணைச்சிட்டோம்ல, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க எனக்கு என்னமோ மனசே சரியில்லை, இன்னைக்கு நல்ல நாள் அதுவுமா இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது, எனக்கு என்னமோ இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கே வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு பிரீத்தி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. பொன்னியை பார்த்து பிரீத்தி சிரிக்கவும் இப்போ பொன்னிக்கு புரிஞ்சிருது இது எல்லாமே இவளோடைய வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிக்கு தெரிஞ்சிடவும் பொன்னி வந்து பிரீத்தி பக்கத்தில் வராங்க. இது எல்லாம் நீ தானே செய்து அப்படிங்கும்போது ஓஹோ பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டியே, ஆமாம் உன் புடவை முந்தானியில் நான் தான் நெருப்பு வச்சேன் அப்படின்னு பிரீத்தி சொல்லவும் இதை கேட்டதுமே பொன்னி வந்து பிரீத்தி அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க. அப்போ பிரீத்தி தடுக்கிறாங்க. என்னடி நானும் போனா போதுன்னு பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கிற, என்னையா வீட்டை விட்டு அனுப்பி விடுறதுக்கு நீ எல்லா பிளானும் பண்ணிட்டு இருக்கிற, 2 நாளில் என்னை வீட்டை விட்டு போக சொல்கிறேன், நான் உன்னை சக்திகிட்ட இருந்து நிரந்தரமாக பிரித்து இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து சவால் விடுதாங்க.